அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாத ராசி பலன் 2026. ரிஷபம் காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார்? ஆரம்ப பகுதியிலலாம் உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கார். அங்கே கூட செவ்வாயோடு இருக்கார், பெருங்குமங்கல யோகத்தில் இருக்கார், கூடவே சூரியனோடு இருக்கார், 4ஆம் அதிபதியோடு இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே ஒரு எண்ணங்கள், சிந்தனை, நீங்கள் யோசிக்கிறது, சிந்திக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும், மனசு கெட்டு போக, ஒரு தெளிவாக சிந்திக்க முடியாது. என்ன காரணம்னா ராசி அதிபதி நல்லா இருக்கணும். இந்த ராசி அதிபதி கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே கெடும். என்ன காரணம்னா உங்களுக்கு சந்திரன் தான் மைண்டுக்கு உண்டான கிரகம். அதாவது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, மைண்டு தெளிவாக இருக்கா, குழப்பத்தில் இருக்கீங்களா, ஆசிலேஷன் மைண்ட் இருக்கா, இதெல்லாமே நம்ம சந்திரனை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ராசி அதிபதி கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா தான் அந்த மாதம் ஃபுல்லாகவே மன உளைச்சலாக இருக்கும், பணப்பிரச்சனை வரும், ஒரு சூசைட் மைண்டு வர்ற மாதிரி இருக்கும் ஒரு சில பேத்துக்கெல்லாம். அதாவது ஏண்டா வாழ்கிறனால தோணும். ஏன்னா மனசு கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போகும். அதே தாங்க இந்த மாதம் உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசிக்காரங்களே குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க, குடும்பத்தை காப்பாற்றுறவங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறவங்க, இந்த மாதம் பாருங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு பெருசாக இதாகாது. உங்களுக்கு ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. கவலையப்படாதீங்க. ஏன்னா ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரன், அதான் உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதாவது ஒரு 5 நாள் வந்து 9ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகிறனால, அது குருவோட பார்வை விழுகிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. கவலைப்படாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ராகுவோடு இருக்கார், சின்ன சின்ன பிரச்சனை வரும், ஆனால் சமாளிப்பீங்க. குருவோட பார்வை உங்களை காப்பாற்றிடும். சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் தன்னம்பிக்கை கிடச்சிரும், ஒரு தைரியம் கிடச்சிரும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு சில பேர் நல்ல ஃபேக்ட்ரி வச்சு பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுட் ஷாப் வச்சுருப்பீங்க, அது ஒரு சில பேர் பியூட்டி பார்லர்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய, ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் நல்லா இருக்கார், உங்களுக்கு சனியும் நல்லா தான் இருக்கார். உங்களுக்கு 11ஆம் இடத்துல கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல சனி இருக்கார். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. ஆனால் கவலையப்படாதீங்க. எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா ராசிக்கு 2லேயும் உங்களுக்கு குரு உட்காந்துருக்காரு. அதனால் வந்து வருமானத்தை எப்படியோ கொடுத்துருவார். உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்துட்டாலே எப்படி பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடச்சிருங்க. உங்கள் வாக்குக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் பேசினாலும் அடுத்தவங்க மதிப்பாங்க. பணம் வரும். முக்கியமாக சொல்லப்போனால் வராத பணம் கைக்கு வர்றது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பணம் கைக்கு வர்றது, இல்லை ப்ரொமோஷனுக்காக ஒரு சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்குது. சரிங்களா? ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா தான் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனையும் சிக்கலும் சமாளிக்க முடியாமல் போகும். உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்கார், உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு 6ஆம் தேதி வரனால ஒரு சில பேத்துக்கு 5ஆம் தேதிக்கு அப்புறமே சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்து உங்களுக்கு சுக்கிரனும் நல்லா இருந்து, நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருந்து, லக்னாதிபதியெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதம் ஒரு ஸ்மூத்தான ஒரு மாதம், அது ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. சரிங்களா? அப்படியே லைஃப் அப்படி ஸ்மூத்தாக போயிடும் இந்த மாதம். அதனால் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி புதனும் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கொடுக்குற கிரகம் புதனும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் தான் இருக்கார். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு தைரியம் கிடச்சிரும். உங்களுக்கு நடக்காத விஷயங்கள், ஏன்னா போன மாதமெல்லாம் பெண்டிங்காக இருந்தது, நடக்காமல் இருந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? 11ஆம் இடத்துல சனி இருக்குங்க. அந்த 2ஆம் திருமணத்துக்கான முயற்சி அதெல்லாம் இந்த மாதம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி மூத்த சகோதரன், அக்காவோ அண்ணனோ அவங்க இருக்காங்களா வீட்டில், அவங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கும். இல்லை அவங்க மூலமாக உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வரும்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, அந்த உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமையும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம், முக்கியமாக வந்து ஃபாரின் அப்ராடு போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாடு போக முடியாமல் இருக்குது. இந்த மாதம் ஒரு சில பேர்த்துக்கு வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆயிருங்க. வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் ஜாபுக்காக வெளிநாடு போய் வேலை தேடுறதுக்காக வெளிநாடு போகிறது, இல்லை பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் அப்ராடு போகிறது, வெளிநாடு போகிறது, இல்லை வந்து பாஸ்போர்ட் பிரச்சனை இருக்குது, விசா பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிக்கலில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்கள் ரூட் கிளியர் ஆக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பார்த்தது பூர்த்தியாகக்கூடிய நல்ல ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு அமையும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 13ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் அவர் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார், தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போ சூரியன் திக்பலத்தில் இருந்தாலும் ராகோட இருக்கிறது தப்பு தான். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு குருவோட
பார்வை வந்து அப்படியே உங்களுக்கு சமாளிக்க வச்சிடும். அப்போ ஒரு சில பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இல்லை கவர்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதனால் வந்து நல்ல ஒரு மாதமாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்னே கிடையாது, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட்டு, மேலதிகாரி உயரதிகாரி கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தவங்களும் அவங்களுக்கும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆயிரும். உங்களுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மதிப்பு மரியாதை பாராட்டு கிடைக்கிறது எல்லாமே நடக்குங்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே அந்த அங்கீகாரம் கிடச்சிரும். உங்களுக்குன்னு ஒரு சமூகத்தில் ஒரு பேர் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ குருவோட பார்வை விழுகிறதுனால, அது உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் நல்ல ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சுக்கிரனோட சூரியன் சேர்ந்து அது எல்லாமே குருவோட பார்வையில் இருக்கார் 10ஆம் இடத்துல. அப்போ தொழில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, வேலை நல்லாயிருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா கர்மஸ்தானம் நல்லா இருந்தால் தான் அந்த உங்களுக்கு வந்து உங்களோட செயல்கள் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ கர்மஸ்தானத்தில் சூரியன் இருந்து சுக்கிரன் இருந்து உங்களுக்கு செவ்வாய் வேறு உங்களுக்கு வந்துடுவார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி வேறு. அப்போ திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். வேலை விஷயத்தில் பிரச்சனை வராது. ஒரு சில பேருக்கு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு ப்ரைவேட் ஜாப்லேயும் நல்ல ஒரு எதிர்பார்த்த வேலையை கிடச்சிரும் உங்களுக்கு. முக்கியமாக சொல்லணும்னா திருமண வாய்ப்புங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 23ஆம் தேதி ஆரம்ப பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். பிற்பகுதி 23ஆம் தேதி அவர் சுக்கிரனோடையே போய் சேர்ந்து உங்களுக்கு குருவோட பார்வை விழுகிறதும் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். அப்போ 9-10 கனெக்ட் ஆகுது உங்களுக்கு. அப்போ திருமணத்துக்கு உண்டான மாதம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வரன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு கல்யாணம் நடந்துடும். ஏற்கனவே நிச்சயம் பண்ணி உறுதி பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதம் பெரிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கரெக்டான ஒரு இடத்துல இருக்கார், சனி ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கார், சுக்கிரனும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார், செவ்வாயும் உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கிறனால உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகமான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசினியர்கள் காமியும். சரிங்களா? சின்ன சின்ன தடங்கள் வந்தால் கூட அதை நிவர்த்தி பண்ணிடுவீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஏன்னா ராகு வந்து தடங்களை கொடுப்பார் சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறதுனால. இருந்தாலும் குருவோட பார்வை விழுகிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். கவலையப்படாதீங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க, என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். இந்த ஜனன ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், எனக்கு டைம் சரியில்லை, ஜாதகத்தில் கெட்ட தசாபுத்தி நடக்குன்னு சொல்கிறாங்க, 6-8 சம்மந்தப்படுது, அதேமாதிரி பாதகாதிபதி பாதகஸ்தானத்துலேருந்து தசாபுத்தி நடக்குன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி சொல்கிறாங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தாங்க சொல்ல முடியும். ஏன்னா கோச்சாரங்கிறது ஒரு பொதுவாக ராசி பலன்கிறது ஜென்ரலாக எல்லா ரிஷபராசினியர்களுக்கு பார்க்குறோம். அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் மாறுபடும். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பொது பலன் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் வந்து நல்லா இருக்கிறதுனால மனோகாரகன் சந்திரன் உங்களுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் என்ற வீட்டதிபதி தான் சுக்கிரன் உங்களுக்கு. அப்போ சந்திரன் வந்து நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் இதுவும் நல்லா இருக்கணும். இப்போ கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா தான் இருக்கார். உங்களுக்கு பெருசாக அங்கே பாதிக்கப்படலை. குருவோட பார்வையெல்லாம் விழுகிறதுனால கண்டிப்பாக ஒரு மனதைரியத்தோடு இருப்பீங்க, விடாமுயற்சியோடு செயல்பட போகிறீங்க. தடங்கலான விஷயமெல்லாம் சின்ன சின்ன தடங்கள் இருந்தால் கூட, சின்ன சின்ன தடங்கள் வந்தால் கூட அது உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். கவலைப்படாதீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆயிருங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.